அலங்கி திரைப்படத்தில் தயாரிப்பாளராக இருக்க முடியாது. ஆமா, இதோ நமது தெருக்கூத்து கலைஞர் சங்கமித்ரா சௌமியா அன்புமணி அவர்கள் ஆமா வாழ்த்துவதற்காக மேடை. வாரி 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 வாரி. எல்லாம் வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். இது அண்ணன் சொன்ன மாதிரி நாங்கள் வந்து ஏழுமலை ஐயா இன்னைக்கு அவர் நம்மளோட இல்லை. ஆனால் நாங்கள் வந்து அவர்கிட்ட பயிற்சி எடுத்துக்கிட்டோம். சின்ன வயசுலேருந்து தெருக்கூத்தாக இருக்கட்டும், நிறைய வேஷங்கள், அதே மாதிரி சிலம்பாட்டம், ஒயிலாட்டம், கோலாட்டம், பின்னலாட்டம், இந்த மாதிரி எல்லாமே வந்து எங்கள் ஐயா வந்து நீங்கள் கற்றுக்கணும். நான் அண்ணன் குணநிதி, இது சபரீஷ் என்னுடைய அண்ணன், அவங்க எல்லாருமே வந்து சின்ன வயசுலேருந்து நாங்கள் படிக்கிறது மட்டும் முக்கியம் கிடையாது, இந்த மாதிரி கலை எல்லாமே உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்சிருக்கணும்னு சொல்லி எங்களை நீ எல்லாமே பண்ணணும், தமிழ் நல்லா பேசணும், மேடே பேசணும், இந்த தமிழ் சுத்த தமிழ், இந்த டிபேட்டாக இருக்கட்டும் எல்லாமே நீங்கள் கற்றுக்கணும். கற்றுக்கிட்டு இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா பொங்கல் அப்போ வந்து தைக்குடல் நிகழ்ச்சி ஒரு 3 நாள் நடக்கும். நாங்கள் என்னெல்லாம் வருஷம் ஃபுல்லாக கற்றுக்கிட்டோமோ அதை வந்து வீட்டில் வந்து அவங்க எல்லாருக்குமே நாங்கள் பண்ணி காட்டுவோம். ஸோ அப்போ இவங்க எல்லாம் வந்து எங்களுக்கு அதுக்கு முன்னாடி ஒரு மாதம் நாங்கள் ட்ரைனிங் எடுத்துப்போம். எனக்கு அண்ணனுக்கு வந்து மைக் கொடுக்க மாட்டாங்க, ஏன்னா நாங்கள் கத்தி பேசுவோம், அதனால் மைக்லாம் இருக்காது, நல்ல சத்தமாக போட்டு பேசுவோம். எனக்கு இந்த ஹீரோயின் வேஷம்லாம் கொடுக்க மாட்டாங்க. எனக்கு நான் ஃபஸ்ட்டு பண்ணது வந்து இது அரக்கன் வேஷம் தான், வாதாபின்னு சொல்லிட்டு அரக்கன் வேஷம் தான் போட்டேன். அதுக்கப்புறம் நான் கேட்டேன் ஏதாவது ஒரு டைமில் எனக்கு இது ஹீரோவாவது கொடுங்க அப்படின்னு சொல்லி. அதுக்கப்புறம் இந்த அபிமன்யு வேஷம் கொடுத்தாங்க. ஸோ அந்த மாதிரி ஒரு தெருக்கூத்துலேயுமே வந்து இந்த இதெல்லாம் வந்து ஒரு தலையில் போட்டு நிற்கிறாங்க, வலி எடுத்துக்குவோம். நாங்கள் வந்து அந்த நாள் பூரா வந்து நாங்கள் கரெக்டாக சாமி கும்பிட்டுட்டு செருப்பு போட மாட்டோம், அந்த வேஷம் கட்டிட்டோம்னா செப்பல் போட மாட்டோம். ஸோ ஃபுல்லாக அதிலே இருப்போம். அந்த மரியாதை கொடுத்துட்டு தலையில் அப்படியே ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் வச்சுக்கிட்டு நாங்கள் இந்த நாடகம்லாம் பண்ணுவோம். எங்களுக்கு என்னென்னா இந்த முறை முதல் முறையாக நாங்கள் ஒரு படம் தயாரிச்சிருக்கோம், நான் தயாரிச்சிருக்கேன், அண்ணன் வந்து லீடாக ஃபஸ்ட் டைம் பண்ணுறாரு. ஸோ ஆனால் எங்களோட குரு, எங்களோட ஆசான்கள் அவங்களெல்லாம் கூப்பிட்டுட்டு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணி அவங்க ஒரு மரியாதை செலுத்தணும். ஏன்னா அந்த கூத்து கற்றுக்கிட்டதுனால தான் இன்றைக்கி நாங்கள் இந்த ஸ்டேஜில் நின்று சரி நம்ம அது சினிமாவுக்கு எடுத்துகிட்டு போகணும், சினிமாவில் வரணும்னு சொல்லி ஆசை வந்ததே வந்து நாங்கள் இதெல்லாம் நடித்து இது பண்ணதுனால தான். அதனால் இன்றைக்கி அவங்களோட ஆசீர்வாதத்தோடு வந்து இந்த ப்ரெஸ் மீட் வந்து நடக்கணும்னு சொல்லி